ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சியான செய்திக்காகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காகவும் ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு பிள்ளைக்கு நீ எதிர்பார்த்தபடியே அத்தனை மகிழ்ச்சியையும் உன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க இதோ இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக எண்ணி ஒவ்வொரு விடியலையும் உன்னுடைய வாழ்விற்கான விடியலாக எண்ணி இனி நீ புத்துணர்ச்சியோடு வாழ ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு விரக்தியையும் மனதிற்குள் வளர்த்து கொள்ளாமல் விரக்தியை கைவிட்டு, வெறுப்பை கைவிட்டு, பிறரோடு இருக்கக்கூடிய பகைமையை எல்லாம் கைவிட்டு நல்லதொரு வாழ்க்கையை நீ நேர்மறையான எண்ணத்தோடு வாழத் தொடங்க வேண்டும். பகைமை குணமும் பொறாமை எண்ணமும் இருக்கும் வரையில் எந்த ஒரு முன்னேற்றமும் யாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படவே ஏற்படாது என்று நான் உறுதியாக சொல்கின்றேன். இந்த இரண்டு குணத்தையும் உன்னிடம் இருந்து எக்கணம் நீ விலக்கிக் கொள்கின்றாயோ அக்கணமே உன் வாழ்விற்கு தேவையான முழுமையான மகிழ்ச்சி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமோ உன்னை துன்புறுத்துவதற்கு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று எண்ண ஆரம்பித்தால் அந்த இடத்தில் நிம்மதியானது இழக்கவும் செய்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் நிம்மதியும் அமைதியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் பிறரை பழிவாங்கும் எண்ணம் என்று ஒரு துளி கூட உன்னுடைய எண்ணத்தில் தோன்றாமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சாயி நான் பார்த்து கொள்வேன் என்று என்னுடைய முதுகின் மீது உன்னுடைய பாரத்தை நீ இறக்கி வைத்து விடு. நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். நீ யோசிப்பது என்ன, நீ செய்வது என்ன, நீ சொல்வது என்ன, உன் எண்ணங்கள் என்ன என அனைத்தும் தெரிந்தபடி இருக்கும். நான் உன் வாழ்க்கையில் எதை கொடுத்து எதை எடுத்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் அறிந்தே இருக்கின்றேன். எல்லா விதத்திலும் எல்லா ரூபங்களிலும் வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முற்பட்டு கொண்டே இருக்கின்றேன். உனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் எப்பொழுதும் ஒரு துடிப்போடு இருக்கின்றேன். துன்பம், துரோகம், வஞ்சகம், ஏமாற்றம் என பலவற்றை சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை இனி அப்படியே தலைகீழாக மாறும். நல்லது, நேர்மை, நியாயம் என உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்ததாக இருக்கும். உன்னை இத்தனை நாளாக அலட்சியம் செய்தவர்கள், உன்னுடைய சொல்லை, உன்னுடைய பேச்சை, உன்னுடைய செயல்களை அலட்சியமாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய மதிப்பை புரிந்து நீ யாரென தெரிந்து உன்னை தூக்கி வைத்து கொண்டாடவும் செய்வார்கள். உன்னுடைய முயற்சியை வீண் என்று பார்த்து கேலி செய்தவர்கள் எல்லாம் உன்னுடைய முயற்சியை கண்டு வியப்படைய போகின்றார்கள். எப்பேற்பட்ட வெற்றி உன் அருகில் வந்து சேரப்போகின்றது என்று நான் உனக்கு முன்னாலேயே சொன்னால் அதை நீ நம்பக்கூட மாட்டாய் என் குழந்தையே. அந்த அளவிற்கு மிக பெரிய அளவில் வெற்றியை உன்னுடைய வாழ்க்கை காணும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். உன்னை வழி செய்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுடைய எண்ணங்களுக்கு மத்தியில் உன்னுடைய உயர்ந்த எண்ணம் எப்பொழுதுமே ஒரு படி மேலேதான் நிற்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை குறைத்து கொள்ளாமல் இருந்த பட்சத்தால் உன்னுடைய மனதிற்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கடமையை செய்ய எப்பொழுதும் நீ தவறியது இல்லை. நானும் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி சற்று நேரத்தில் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.